الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون وقال أيضا يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وفي رواية من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أخرجه الشيخان حديث صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ரமதானை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னால் நாம் விளங்க வேண்டிய, நாம் தெளிவு பெற வேண்டிய நிறைய காரியங்கள் மார்க்கத்திலே இருக்கின்றன. ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் முன்னால், ஒவ்வொரு கடமைகளை செய்வதற்கு முன்னால் அந்த கடமை பற்றிய அறிவை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் வாஜிபாகும்.
ஒருவர் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி ஆயத்தமாக இருக்கிறார் என்றால் ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் சட்டதிட்டங்களை படிப்பது அவருக்கு வாஜிப். ஒருவர் ஜகாத்தை கொடுப்பதற்கு அவர் ஆரம்பமாக இருக்கிறார் என்றால் ஜகாத்துடைய சட்டதிட்டங்களை அவர் படிப்பது வாஜிப். இது போன்று எந்த அமலை மேற்கொள்ள போகின்றோமோ அந்த அமலை செய்வதற்கு முன்னால் அந்த அமலை பற்றியான அறிவை, விளக்கத்தை, சட்டதிட்டங்களை படித்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் வாஜிபாகும். ரமலானுடைய மாதம் எங்களை இன்னும் ஒரு வாரத்திலே நாங்கள் அடைய இருக்கிறோம். முஸ்லிம்களாகிய எங்களுக்கு அந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். இந்த மாதத்துடைய நோன்புக்கு நிறைய சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. அந்த ரமலானுக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன. அவைகளை செய்துவிட்டுத்தான் ரமலானுக்கு நுழைய வேண்டும். ரமலானில் மன்னிக்கப்படுவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ரமலான் என்ற அரபு வார்த்தையின் அர்த்தமே சுட்டரிக்கக்கூடியது. உலமாக்கள் சொல்லுவார்கள் அது பாவங்களை சுட்டரிக்கக்கூடியது. அதனால் தான் அதற்கு ரமலான் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அடியார்களுடைய பாவங்களை, அடியார்கள் செய்த தவறுகளை இந்த மாதம் அப்படியே கரைத்து போடுகிறது. ஆனால் இதற்கு இடையில் விளங்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. எல்லோரும் மன்னிக்கப்பட மாட்டார்கள். எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்காது. எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்காது. எல்லோருக்கும் ஐதுகும் மினன் நார், நரக விடுதலை கிடைக்க மாட்டாது. அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய சில முக்கிய பகுதிகள் ஷரியத்திலே இருக்கின்றன. சிலர் அதனை யோசிப்பதில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானில் அதிகமாக கேட்கப்படும் துஆக்களில் ஒரு பிரதானமான துஆ தான் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah. முழு ரமலானிலேயும் இந்த துஆ கேட்கப்படுகிறது. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை தருவாயாக. உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறேன். வல் ஜன்னah, சுவர்க்கத்தையும் கேட்கிறேன் என்று ஒவ்வொரு தராவியுடைய தொழுகைக்கு பின்னால், ஐங்கால தொழுகைக்கு பின்னால் இந்த துஆவை அதிகமாக கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக பிரதானமான இரண்டு காரியம். முதலாவது அல்லாஹ்வுடைய பொருத்தம். கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கவாதிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா சுவண்டிகளையும் அல்லாஹ் கொடுத்துவிட்டு, இவைகளை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா, இதைவிட சிறப்பான ஒன்றை உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் என்று கேட்பார்கள். அதற்கு அடியார்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், சுவர்க்கத்தை விடவும் சிறந்த ஒன்று இருக்கிறதா என்று அடியார்கள் கேட்க, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானாம், அதுதான் என்னுடைய பொருத்தம். நான் உங்களை பொருந்திக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரிவாவை தரப்போகிறான். இரண்டாவது ஜன்னah, உலகத்தில் வாழுவதே சுவர்க்கத்திற்காக, தர்மம் கொடுப்பதே சுவர்க்கத்திற்காக, நோன்பு பிடிப்பதே சுவர்க்கத்தை அடைய. இந்த இரண்டு பிரதானமான ரெண்டு பாக்கியத்தையும் அல்லாஹ் எதிலே வைத்திருக்கிறான். பொருத்தம் எங்கே இருக்கிறது? சிலர் ரமலானை சந்திக்க போகிறார்கள், ரமலானில் நோன்பு நோக்க போகிறார்கள், பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்திய நிலைமையில், பெற்றோர்களை கவனிக்காமல், அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யாமல் சிலர் நோன்பு நோக்க போகிறார்கள். இது எதை போல என்றால், பிறந்த குழந்தையை நடக்கும்படி சொல்வதை போல. ஒரு நாளும் அந்த ரமலானுடைய நோன்பு கபூலியத்துடைய நோன்பாக மாறாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொருத்தம் எங்கே இருக்கிறது? வாப்பட பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. ஒவ்வொரு வாலிபர்களும், வாலிப பெண்களும், வயது வந்தவர்களும், வாப்பா என்னை பொருந்திக் கொண்டிருக்கிறாரா? வாப்பட பொருத்தத்திற்கு நான் உட்பட்டவரா? அல்லது வாப்பா என்னோடு வெறுப்பாக இருக்கிறாரா?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாப்ப பொருந்திக் கொண்டால் தான் அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். ரிலல்லாஹு ஃபீ ரிதல் வாலித். வாப்பாவின் கோபத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. அந்த பொருத்தத்தை கேட்கிறோம். பொருத்தம் இருக்கிறது வாப்பாடத்தில். இரண்டாவது, யா அல்லாஹ் சுவர்க்கத்தை தா. சுவர்க்கம் இங்கே இருக்கிறது. அமெரிக்காவிலையா அல்லது சவுதியிலையா? சுவர்க்கம் எங்கே இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். உங்களுடைய தாய்மாரின், உங்களுடைய தாய், அந்த தாயுடைய கால் பாதத்தில் தான் சுவர்க்கம் இருக்கிறது. அபூ யஅலாவுல திருமிதியில வரக்கூடிய ஹஸனான ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து, அரத்து அன் அஃஸு யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை மேலோங்க செய்யக்கூடிய அந்த ஜிஹாதுக்கு போவதற்கு நான் வந்திருக்கிறேன், யுத்தம் செய்வதற்கு வந்திருக்கிறேன். வஜிஅது அஸ்தஷீருக, உங்களிடத்தில் மஷூரா கேட்க வந்திருக்கிறேன். சுவர்க்கத்திற்கு போகவா? நான் யுத்தத்திற்கு போய் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், யுத்தத்திற்கு அனுமதி கேட்க வந்திருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உனக்கு தாய் இருக்கிறாளா? உன்னை பெற்றெடுத்த தாய் இருக்கிறாளா? நஅம் யா ரசூலல்லாஹ், தாய் ஹயாத்தோடு இருக்கிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்ஸம்ஹா அல் ஜன்னத்து இன்த ரிஜ்லைஹா. அந்த தாயை நீ பற்றி பிடித்துக்கொள், அவளுடைய 2 காலையும் கட்டி பிடித்துக்கொள், அங்கேதான் சுவர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஃபல்ஸம்ஹா அல் ஜன்னத்து இன்த ரிஜ்லைஹா. சுவர்க்கம் இருக்கிறது, தாயுடைய 2 காலையும் அணைத்துக்கொள், சுவர்க்கம் அங்கேதான் இருக்கிறது என்று சொன்னார்கள். பொருத்தத்தையும் சுவர்க்கத்தையும் தராவீஹிலே கேட்கப் போகிறோம், ரமலானிலே கேட்கப் போகிறோம். இது சுவர்க்கத்தை கேட்கும் பத்து என்கிறோம். வாப்பட மனத்தை நோதித்திருக்கிறார், வாப்பா விரட்டிருக்கிறார், பெற்றோர்களுடைய பொருத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கே ரமலானை வரவேற்கப் போகிறோம்? அந்த ரமலானில் பிடிக்கக்கூடிய நோன்பின் கூலி, அந்த சவாப் கேள்விக்குரியது. அடுத்தவனுடைய காணியை பிடித்துவிட்டு இவருக்கு ரமலானா? அடுத்தவனுடைய கடையை பிடித்துவிட்டு இவருக்கு ரமலானா? நோன்பா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெற்றோர்களுடைய மனதை புண்படுத்திவிட்டு கஅபத்துல்லாவின் பிடவையை பிடித்து கதறினாலும் அந்த கதறலுக்கு ஒரு நாளும் கதவு தட்டப்பட மாட்டாது. இதுதான் ஹதீஸுடைய சுருக்கம். ரமலானுக்கு முன்னால் எம்மை தயார் செய்ய வேண்டும். சொன்னார்கள் அம்ர் இப்னுல் கைஸ் ரஹிமஹுல்லாஹ், தூபா லிமன் அஸ்லஹ நஃப்ஸஹு கப்ல ரமலான். ரமலானுக்கு முன்னால் யார் தன்னை துப்புரவு செய்து கொள்கிறார்களோ, தன்னை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு சூப்பர் தோஃபானம் ஏற்படட்டும். தூபா லிமன் அஸ்லஹ நஃப்ஸஹு கப்ல ரமலான். ஒரு வாரத்துக்கு முன்னால், அடுத்த வியாழக்கிழமைக்கு முன்னால் செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. கோவித்த சகோதரியோடு சமாதானமாக வேண்டும். பெற்றோர்களுடைய மனதை வாலிபர்கள், வாலிப பெண்கள் யோசிக்கிற இடம் இது. தவறவிட்டீர்கள் என்றால் தராவியில் இருந்து, இபாதத்தில் இருந்து, சதகாவில் இருந்து, தராவியுடைய தொழுகை நோன்பில் இருந்து அனைத்தும் கேள்விக்குறி. இன்னும் 5 நாட்களில் நீங்கள் சமாதானமாக வேண்டும், குடும்பங்கள் ஒற்றுமையாக வேண்டும். அடுத்தவர்களுடைய ஹக்குகள் அது உரிமையுடையவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் ரமதானுக்கு தயாராகும் மிகப்பெரிய ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமதான் வர முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்வார்கள். அந்த பயானில் 4 விடயங்களை தொட்டு காட்டினார்கள். விசேஷமான 4 விடயங்களை சொன்னார்கள். கத் ஜாஅக்கும் ஷஹ்ரு ரமதான், உங்களுக்கு ரமதான் வரப்போகிறது. ரமதானுடைய பெருமதிகளில் மிக பெருமதியான 4 விடயங்களை சொன்னார்கள். முதலாவது, உல்லிகத் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah,
11 மாதமும் சுவர்க்கத்துடைய கதவு மூடப்பட்டிருந்தது. இந்த மாதம் தலப்பிறை கண்டவுடன் முதலாவது அல்லாஹ் சுவர்க்கத்துடைய 8 வாயல்களையும் திறந்து விடுகிறார். பெருநாளுடைய இரவு வரும் வரைக்கும் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜினான், சுவர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வந்தார்கள்? ரமலானில் மரணிக்க கூடியவர்கள் யாரும் நரகம் போறதில்லை. தெட்ட தெளிவான ஹதீஸ். தர்கீபுல இமாம் நூருத்தீன் அல் ஹைதமி மஜ்மூ அல் ஸவாயிதில முஅஜமுல் கபீர்ல வரக்கூடிய ஹஸனான ரிவாயத், யார் நோன்பு பிடித்த நிலைமையில் மரணிப்பார்களோ அவர்கள் சுவர்க்கவாதி. நோம்பில் மரணிக்க கூடியவர்கள் பாக்கியசாலிகள். ஏன்? சுவர்க்கத்துடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். வகுல்லிகத் அபுவாபுன் நீரான், நரகத்துடைய கதவை அல்லாஹ் மூடிவிடுகிறான். 1 மாத காலம் நரகத்துக்கு லாக்டவுன், யாருக்கும் நரகத்துக்கு போக முடியாது. 11 மாத காலமும் அது திறக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அல்லாஹ் 1 மாத காலம் நரகத்தை பூட்டி விடுகிறான். 3வது சொன்னார்கள் வசுஃபிதத்திஷ் ஷயாத்தீன், உலகத்துடைய முழு ஷைத்தான்களையும் அல்லாஹ் மஸ்ஜூனா ஃபில் பஹர், கடலுக்கு கீழால் அல்லாஹ் சிறை பிடித்து வைக்கிறான். காட்டிலே அல்ல, கடல் தண்ணிக்கு கீழால் முழு ஷைத்தான்களையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா சிறை பிடிக்கிறான், ஹெரஸ் பண்றான். அவர்களுக்கு பெருநாளுடைய இரவு வரும் வரைக்கும் அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். 4வது சொன்னார்கள் ஃபீஹி லைலா, அதிலே ஒரு இரவு இருக்கிறது, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விடவும் சிறந்தது. 21 ஊரில் உள்ள வாலிபர்கள், வாலிப பெண்கள், வயோதிபர்கள் எல்லோருமாக எப்படியாவது 2026 லைலத்துல் கத்ரை அடைய முயற்சி செய்யுங்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றால் 85 வருடம் அமல் செய்த நன்மை. வாழுவதே சந்தேகம். 85 வருடங்கள் அமல் செய்ய முடியுமா இரவு பகலாக? சொன்னார்கள் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஒரு இரவிலே இஷாவுடைய தொழுகையிலிருந்து ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாக கூடிய நேரம் வரும் வரைக்கும் ஒருவர் அமல் செய்தால் அவர் 84 வருடம், சுமார் 85 வருடங்களுடைய நன்மையை அவர் அடைந்து கொள்வார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 4 விஷயங்களை கொண்டு ரமலானை அறிமுகம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், தராவீஹ் தொழுதால் என்ன நன்மை? எப்பயாவது படிச்சிருக்கிறோமா அல்லது அதை பற்றி யோசித்திருக்கிறோமா? தராவீஹ் தொழுதால் என்ன நன்மை? ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் இருக்கிறது, தொழுகையில் உட்கார்ந்து கொண்டல்ல, நின்று கொண்டு ஒருவர் தொழுகையில் ஒரு எழுத்தை ஓதினால் பிகுல்லி ஹர்ஃபின், ஒவ்வொரு எழுத்துக்கும் 100 நன்மை. ஒரு எழுத்துக்கு 100 நன்மை. சூரத்துல் ஃபாத்திஹாவில் 143 எழுத்து இருக்குது. பிஸ்மில் ஆரம்பித்து வலல்லாலீன் என்று முடித்தால் 143 எழுத்து இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு 100. சூரத்துல் ஃபாத்திஹாவில் 143 எழுத்துக்கள். ஒரு ஃபாத்திஹாவுல மட்டும் 14300 நன்மைகள். 14300 நன்மை. தராவீஹுடைய 20 ரக்அத்தில் 20 ஃபாத்திஹா எவ்வளவு நன்மை? 2,86,000 நன்மை. ஒரு நாளுடைய தராவீஹுக்கு அல்லாஹ் போடுற சம்பளம். தராவீஹுக்கு மட்டும் நீங்க குல் சூரா ஓதல்ல, சூரா ஃபாத்திஹா அது ஓதுவது வாஜிப். அதை ஓதினால் 20 ரக்அத்தில் 20 ஃபாத்திஹா 2,86,000 நன்மை. 30 தராவீஹ் தொழுதால் சுமார் 85,80,000 நன்மை. இப்ப நன்மையை எப்படி தெரியுமா கணக்கு பார்க்கிற? ஒரு நன்மண்டால் இலங்கையில உள்ளவர்கள் 1 ரூபா என்று கணக்கு பார்க்கிற.
சவுதியில ரியாலுக்கு பார்க்கிற ஒரு நன்மண்டால் ஒரு ரியால், யூகேல உள்ளவர் ஒரு பவுண்ட், ஜப்பான்ல உள்ளவர் ஒரு எண் என்றார். பெரியார்களே, சகோதரர்களே, நன்மைக்கு அப்படி கணக்கு பார்க்கறல்ல. ஒரு நன்மையுடைய கதிர இதுவரைக்கும் இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஒரு நன்மையின் பொறுமதி எவ்வளவு? ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள், எந்த கிதாபிலையும் ஒரு நன்மைக்கு ஒரு சவாபுக்கு இவ்வளவுதான் என்று குறிப்பிடப்படல. ஃபுகஹாக்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், ஒரு நன்மையின் அளவு 150 கிலோ தங்கத்தின் பொறுமதியாகும். யூகிக்கிறார்கள், ஒரு சவாபின் பொறுமதி 150 கிலோ தங்கத்தின் பொறுமதி. ஒரு சவாப், ஒரு ஃபாத்திஹாவுக்கு கோடி கோடி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில அந்த வங்கியில பணம் போடுகிறான். இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நின்று தொழுதால் அவ்வளவு பெரிய ஒரு சவாப். இரண்டாவது, ஒரு ஆளுக்கு 80 வயது, இந்த இடத்துல 80 வயதில் ஒரு ஆள் இருக்கேனும், அல்லது 70 வயதில் ஒரு ஆள் இருக்கேனும். இவர் தராவிஹ் தொழுதால் 70 வயதுள்ள ஒருவர் 2026 தராவிஹ் தொழுகிறார் என்றால் அவருடைய 79 வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். 80 வயதுள்ள ஒரு ஆள் தொழுதால் அவர் முன்னால் செய்த முழு பாவங்களும் மன்னிக்கப்படும். 20 வயசுள்ள ஒரு வாலிபர் தொழுகிறார், அவருடைய 19 வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். இதைத்தான் ரமலான்ல அடிக்கடி இந்த ஹதீஸை கேட்கிறோம். ஆனால் ஹதீஸ விளங்கி கேட்கல. மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபா, ரெண்டு நிபந்தனை, ஈமானோடு நம்பிக்கையோடு அமலை நன்மையை எதிர்பார்த்து, வஹ்திசாபா இஹ்திசாபோடு யார் தொழுதால் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி, அவர் இதற்கு முன்னால் உள்ள காலத்திலே செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். எவ்வளவு பெரிய சவால்! நோன்புக்கும் பாவம் மன்னிக்கப்படுகிறது. தொழுகையில ரிஃபாஅத் இப்னு ராஃபி' என்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள். தொழுவித்து ருக்கூஇல் இருந்து இஅ்திதாலுக்கு வரும் பொழுது நாங்கள் ஒரு துஆவை ஓதுவோம். ரெண்டு துஆ இருக்கிறது, ரெண்டும் ஹதீஸிலே சாபித்தான துஆ. ரப்பனா லக்கல் ஹம்த் மில்அஸ் ஸமாவாத் வமில்அல் அர்ض் வமில்அ மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத் என்ற ஒரு துஆ. ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. சொல்லி பாருங்க, 5 செகண்ட் தான் போகும், 6 செகண்ட் போகும். ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. ஒரு சஹாபி நபி அவர்கள் தொழுவிக்கும் பொழுது கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதிவிட்டார் இந்த துஆவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தவுடன் கேட்டார்கள், மனில் முத்தகல்லிம், அந்த துஆவை ஓதினவர் யார்? அந்த சஹாபி தயக்கத்தோடு, நான் ஓதியது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு இடையூறாக இருந்திருக்குமோ என்று தயக்கத்தோடு சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் தான் அந்த துஆவை ஓதினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க ஓதின இந்த துஆவுடைய நன்மையை சுமார் 30 மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சுமப்பதற்கு வந்திருக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தில் 13 மலக்குகள் வந்திருக்கிறார்கள். 13 மலக்காக தான் அந்த நன்மையை தூக்கலாம். அவ்வளவு வெயிட் அந்த நன்மை. ஒரு மலக்கு எவ்வளவு பாரம் தூக்குவார் தேடிடுமா? ஒரு மலக்கு எவ்வளவு தூக்குவார் என்று? உலகத்தில் ஆக பிரமாண்டமான படைப்பு அல்லாஹ்வுடைய அர்ஷ். குர்ஆன் சொல்லுது, وَيَحْمِلُ عَرْشَ رَبِّكَ فَوْقَهُمْ يَوْمَئِذٍ ثَمَانِيَةٌ. அல்லாஹ்வுடைய முழு அரிசையும் தூக்கக்கூடியவங்க 8 மலக்கு. அப்ப இந்த நன்மையோட பாரம் எவ்வளவு பாரமாயிருக்கும்? எப்பயாவது இதனை விளங்கி யோசிக்கிறோமா? அல்ஹம்து ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. எவ்வளவு லேசான ஒரு துஆ. அப்ப ஒரு மனிதன் தொழுதால் எவ்வளவு பெரிய சவாப்! அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியான ஒரு காலம் முன்னால வரப்போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இந்த நன்மைகளை பொறுமதியை சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்களை ஆர்வப்படுத்தினார்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய ஒரு மாதம்,
இதை யாராவது மிஸ் பண்ணினால் அடுத்த வருடம் வரும் வரைக்கும் அவர் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானில் செய்யப்படுகின்ற மிக பிரதானமான 4 அமல்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு விரிவான ஒரு பாடம். மதரசா இருக்கிறது, உலமாக்கள் இருக்கிறார்கள். மிக விரிவாக மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை கேட்டு அறியக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். பெரியார்களே, சகோதரர்களே, மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது ஸலாத்து தராவிஹ். 4 தொழுகைகள் இருக்கின்றன. 4 தலைப்புகள், 4 வெவ்வேறு தொழுகைகள், வெவ்வேறான நேரங்கள். இதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை சரியாக விளங்காததனால் சிலருக்கு குழப்பமாக இருக்கலாம். முதலாவது ஸலாத்து தராவிஹ். ரமதான் அல்லாத காலத்திலேயும் வித்திர் இருக்கிறது. ரமதான் அல்லாத காலத்திலேயும் கியாமுல் லைலுடைய தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ரமதான் அல்லாத காலத்திலேயும் இஃப்தார் இருக்கிறது, சஹர் இருக்கிறது. ரமதான் அல்லாத காலத்திலேயும் குர்ஆன் ஓத வேண்டும். ரமதானுக்கு மட்டும் சொந்தமான அமல் ஒரே ஒரு அமல் தான். ஜகாத் எல்லா காலங்களிலும் ஜகாத் கொடுக்கிறார்கள், சதகா கொடுக்கலாம், குர்ஆன் ஓதலாம். ரமதானுக்கு சொந்தமான ஒரே ஒரு அமல் ஸலாத்து தராவிஹ். தராவிஹுடைய தொழுகை ஏனைய காலத்தில் அந்த தொழுகை இல்ல, அது ரமதானுக்கு மாத்திரம் சொந்தமான தொழுகை. புகாரில கிதாபு ஸலாத்தி தராவிஹ் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறார். தராவிஹுடைய தொழுகை பாடம். அதில் முதலாவது கொண்டு வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் நான் மேலே சொன்ன ஹதீஸ். மன் காம ரமதான, யார் ரமதானில் நின்று வணங்குவார்களோ, அப்ப அது ரமதானுக்கு மாத்திரம் சொந்தமானது. யார் நின்று வணங்குகிறார்களோ என்று வந்திருந்தால் நபி அவர்கள் காலத்தை சொல்லலையே என்று ஒரு பேச்சு சொல்லலாம். நபி அவர்கள் மன் காம ரமதான, ரமதானில் யார் நின்று வணங்குவார்களோ என்ற ஹதீஸும், அதற்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் தராவிஹுடைய தொழுகையை தனித்தனியாக ஆங்காங்கே இருந்து வன்னாசு அவுஸா, அவர்கள் தனியாக தொழுது கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இத ஒரு காரிய வைத்து தராவிஹுடைய தொழுகையை ஜமாஅத்தாக தொழுதால் அது மிக சிறந்ததாக இருக்குமே என்று கருதி அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய காரி ஹஜ்ரத் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக இமாமாக நியமித்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது ஜமாஅத்தாக தொழப்பட வேண்டும் என்று அந்த காலத்திலேயே அதனை நிறுவினார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியில இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு தொழுகை. இந்த தராவிஹுடைய தொழுகை தொழப்படுகின்ற நேரம் இஷாவுக்கு அகிப ஸலாத்தில் இஷா, இஷா தொழுகைக்கு பின்னால். இரண்டாவது பாபு கியாமில் லைல் என்ற ஒரு பாடம் புகாரில தனியான தலைப்பு. பாபு கியாமில் லைல், கியாமுல் லைலுடைய தொழுகை என்ற ஒரு பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிகியாமில் லைல் ஃபஇன்னஹு தஅபு ஸாலிஹீன கப்லகும். நீங்கள் கியாமுல் லைல் தொழுங்கள், அது நல்லவர்களின் பண்பு. உங்களுக்கு முன்னால் இருந்த நல்லடியார்களின் பழக்கம் அது. கியாமுல் லைல் தொழுவது அது உங்களுடைய ரப்புடைய பொருத்தத்தை கொண்டு வரும். மர்தாத்துல் லிர்ரப் வ முத்தஹரத்துல் லிذுனூப். உங்களோட பாவத்துக்கு அது கஃபாராவாக போய்த்திடும், பாவத்தை சுத்தப்படுத்திடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமுல் லைல் தொழுதார்கள். அந்த பாடத்திற்கு கீழாக கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், நபியுடைய கியாமுல் லைலை பற்றி கேட்கிறீர்களா? மின் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அதனுடைய நீளம் தான் எவ்வளவு அழகானது, நீண்ட ருக்கூஅகள், நீண்ட சுஜூதுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரகாத்துகள் கியாமுல் லைல் தொழுதார்கள். அதை தொழுவது இஷாவுக்கு பின்னாலே அல்ல, ஜௌஃபுல் லைல், இரவுடைய நடுப்பாகத்தில். எந்த ஊர்லயும் கியாமுல் லைல் ராவ் 10 மணிக்கு தொழுகிறல்ல, அல்லது 9 மணிக்கு தொழுகிறல்ல. கியாமுல் லைல் 12 மணி, 1 மணி, 1:30 மணி, 2 மணிக்கு தொழுவிப்பார்கள். நபி அவர்கள் ஜௌஃபுல் லைல் அந்த தொழுகையை இரவிலே தொழுவார்கள். அது வேறு தொழுகை. அதே இமாம் புகாரி 3வது தலைப்பை கொண்டு வந்திருக்கிறார், பாபு தஹஜ்ஜுத். எல்லாம் ஒன்றுண்டா இமாம் புகாரிக்கு ஒரு தலைப்பை போட்டு எல்லாம் அடிச்சுடைந்து.
இல்ல பாபு தஹஜ்ஜுத், தஹஜ்ஜுடைய பாடம். அதுல இமாம் புகாரி ஹதீஸ கொண்டு வர முன்னால் முதலாவது குர்ஆன் ஆயத்தை கொண்டு வந்தார். வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பி, இரவிலே நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். கியாமுல் லைலுக்கும் தஹஜ்ஜுத்துக்கும் வித்தியாசம் ஒரே நேரம், ஒரே தொழுகை, வித்தியாசம் படுத்து எழும்பி தொழுதால் தஹஜ்ஜுத், உறங்காமல் படுக்காமல் தொழுதால் கியாமுல் லைல். யார் இரவுல தூங்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் கியாமுல் லைலை நியத்து வைப்பார்கள். யார் கொஞ்சம் தூங்கி எழும்புகிறார்களோ என்றால் தஹஜ்ஜத், அதாவது தஹஜ்ஜத் என்றாவே தூங்கி எழும்பி தொழக்கூடிய தொழுகை. இதுதான் வித்தியாசம். அதனால சில இமாம்கள் கியாமுல் லைல தஹஜ்ஜத்தை சம்பந்தப்படுத்துறாங்க. இது தூங்கி எழும்பி தொழுகிறது, கியாமுல் லைல் தூங்காம தொழுகிறது. அதே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாலாவது தலைப்பை கொண்டு வந்திருக்கிறார், பாபுல் வித்ர். அது எப்ப தொழுகிறது? தஹஜ்ஜத்துக்கும் பின்னால். இஜஅலு ஆகிர ஸலாத்திக்கும் பில்லைலி வித்ரா, உங்களுடைய இரவின் கடைசி தொழுகையாக வித்ரை ஆக்கிக் கொள்ளுங்கள். வித்ருக்கு பின்னால் திரும்ப தஹஜ்ஜுத் இல்ல, வித்ரு தான் கடைசி தொழுகை. யாருக்கு எழும்பி வித்ரு தொழ முடியாதோ அவர்கள் இரவுல வித்ரை தொழுது கொள்ளட்டும். ஹனஃபி மதுஹபுல வித்ரு தொழுவது வாஜிப், கட்டாயம் தொழுகை ஆகணும், இல்லண்டா குற்றம். அவங்க வித்ர வாஜிபிடுவாங்க. இது நாளும் 4 தொழுகை. தராவீஹ் இஷாவுக்கு பின்னால், கியாமுல் லைல் நடுப்பாகத்தில், தஹஜ்ஜுத் ஆகிருல் லைல் இரவின் கடைசியில், அதற்கு பின்னால் ஆக கடைசியாக வித்ருடைய தொழுகை. இதைத்தான் எங்களுடைய ஷாஃபி மذهப் அல் கவுலுல் முஅ்தமத் ஃபில் மذهபில் இமாம் ஷாஃபிஈ, ஷாஃபி மذهபுடைய மிக உறுதியான சொல் இந்த 4 தொழுகைகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அமல ரமதானுடைய காலத்தில் எங்களுக்கு லேசாக தொழ முடியும். அல்லாஹ் அதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறான். இமாம்கள் மிக தெளிவாக இதனை விரிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த வருடத்துடைய ரமதானும் இல்லாமல் இந்த வருடத்தில் எங்களுக்கு தெரியும், அது இந்த இடத்தில் சொல்வது பொருத்தமோ இல்லையோ என்றாலும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது உலக வேர்ல்ட் கப்புடைய மேட்ச் இலங்கையிலையும் இந்தியாவிலையும் நடைபெறுகிறது. அதிகமான மேட்ச் இலங்கையில் நடக்க போகுது. 7ஆம் தேதியிலிருந்து மேட்ச் ஆரம்பிச்சு அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. முழு ரமதானிலேயும் எங்களுடைய வாலிபர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும், சிறார்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு மஹல்லாவாசிகளும் ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை கருத்தில் எடுங்கள். ரமதான் என்பது விளையாட்டுக்குரிய ஒரு மாதம் அல்ல. இப்படியாவது அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் பொருத்தத்தையும் அடையக்கூடிய ஒரு மாதம். எனவே எங்களுடைய வாலிபர்களுடைய இந்த காலம் அது வீணான விளையாட்டுகளில் செல்லக்கூடாது. எங்களுடைய ஊரில் இன்னும் ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கிறது. ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் இந்த வருடத்துடைய ரமதானை எவ்வளவு அழகாக, எவ்வளவு ஒரு பிரச்சனை இல்லாத ஊரில் உள்ள எல்லா வாலிபர்கள், வாலிப பெண்கள் இவர்களையும் அழைத்து எப்படி இதனை மேற்கொள்ள முடியும் என்ற ஆலோசனைகளை மஸ்ஜிதுகளின் ஊடாக, உலமாக்களின் ஊடாக அந்த ஆலோசனை செய்து இந்த ரமதானை மிக சிறப்பாக கழிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவை பாட்டில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அல்லாத நிறைய நன்மைகள், குர்ஆன் ஓதக்கூடிய நன்மை, ஒவ்வொரு குர்ஆன்கள் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மதரசாக்களில் குர்ஆன், பல குர்ஆன்களை ഖതம் செய்கிறார்கள். தராவீஹுடைய தொழுகையில் 30 ஜுஸுக்களையும் ஓதுகிறார்கள். பல வருடங்கள் ரமதானிலே இவ்வாறு செய்யப்படுகிறது. எனவே அந்த ரமதானுடைய கியாமுல் லைல், தராவீஹுடைய தொழுகையை நாங்கள் உட்கார்ந்து முடியாதவர்கள் அனைவர்களுமாக ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் போய் கலந்து கொண்டு முழுமையாக ரமதானுடைய அந்த பலனை நாங்கள் அடைய வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு தேவையோடு எதிர்வரக்கூடிய ரமதானை சந்திப்போம். குத்பாவின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போன்று யாருக்கெல்லாம் குடும்பத்தோடு
உறவினர்களோடு அந்த மனக்கசப்புகள் இருக்கிறதோ, இதன் மூலம் ரமதானை அடைவது எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். எனவே ஒருவருக்கொருவர் மன்னிப்பை கேட்டு நாங்கள் ஒருவர் மன்னித்து அந்த ரமதானை சாலிஹான் அடிப்படையில் வரவேற்று நாங்கள் அடைவதற்கு அல்லாஹ்விடத்திலே முயற்சிப்போம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக, எங்களை கபூல் செய்வாயாக, மேலான உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. பயங்கரமான கேவலமான நோய்கள் வந்துடாமல் யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் பரம்பரையும் நீ பாதுகாத்தருவாயாக. இந்த வருடத்துடைய ரமதானை குறிப்பாக எங்களுடைய இலங்கை நாட்டிலே யா அல்லாஹ் சுபீட்சத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவாயாக. மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியிலே முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பற்றி யா அல்லாஹ் நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துவாயாக. ரமதானில் எந்த பித்னாக்களும் வந்துடாமல் யா அல்லாஹ் பூர்த்தியாக எங்களுடைய அமல்களை செய்வதற்குரிய முழுமையான பாதுகாப்பை எங்கள் முழு ஊருக்கும் நீ தந்தருவாயாக. எங்களுடைய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன்.